தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரி 2.0 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வளரியின் நேயர்களுக்காக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வந்திருக்கின்றார் தமிழ் தேசியவாதியும் கள செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமாகிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய ஐயா மாரியோ ஜான்சன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலான ஒரு அடிக்கடி மோதல் போக்கு நிலவி கொண்டே இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்திய தமிழ் மீனவர்களுடைய இந்த மீன்பிடி சிக்கல் எப்போது இதற்கான தீர்வு கிடைக்கும் ஐயா? தமிழ்நாட்டினுடைய கடற்கரை கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு கடற்கரை. அப்போ தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதிகள் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. சரியாக பழவேற்காடிலிருந்து நீரோடி வரை, நீரோடிங்கிறது கேரளா எல்லை, இங்கே பழவேற்காடு ஆரம்பாக்கம்ங்கிறது ஆந்திர எல்லை. அப்போ 1076 கிலோமீட்டர் இந்த கடற்கரை பகுதியில் இந்த பழவேற்காடிலிருந்து கோடியாக்கரை முனையிலான அந்த பகுதியை சோழமண்டல கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுது. சரி. அப்போ கோடியக்கரையிலேருந்து சரியாக இந்த தனுஷ்கோடி வரைக்கும் ராமேஸ்வரம் வரையிலான இடம் பாக்கு நீரிணை. தனுஷ்கோடியிலேருந்து குமரிமுனை வரைக்கும் இடையிலான பகுதி மன்னார் வளைகுடா பகுதி. அந்த குமரிமுனையிலேருந்து அந்த கடைசி அந்த ஊரான அந்த நீரோடி வரைக்கும் உள்ள மேற்கு கரை, அது அரபிக்கடல் பகுதியாக வந்துடுது. அப்போ இதில் பிரச்சனையே எங்கே வருதுன்னா, அந்த பாக்கு நீரிணை பகுதியில் தான் பிரச்சனையே வருது. பாக்கு நீரிணை பகுதி எங்கே தொடங்குது? ராமேஸ்வரத்துலேருந்து கோடியாக்கரை முனை வரைக்கும் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் பகுதியை ஒட்டி வந்துடுது. அந்த பக்கம் யாழ்ப்பாணத்திலேருந்து மன்னார் வரைக்கும். இதற்கு இடைப்பட்ட பகுதி ஒரு குளங்குட்டை போன்ற ஆழம் குறைவான, இது ஒரு பெருங்கடல் கிடையாது. இந்த பக்கமும் நிலப்பரப்பு இருக்குது, இந்த பக்கமும் நிலப்பரப்பு இருக்குது. அந்த பக்கம் இலங்கை நிலப்பரப்பு இருக்குது, இந்த பக்கம் இந்திய நிலப்பரப்பு இருக்குது. 2 நிலப்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு குளங்குட்டையை போன்ற ஒரு கடல் பகுதி இருக்குது. அது ரொம்ப வளம் நிறைந்த ஒரு பகுதியாக உலகளாவிய அளவில் அந்த பாக்கு நீரிணை பகுதி அதாவது சதுப்பு, அந்த சேறு, அந்த கோரல் ரீப்ஸ் என்கின்ற அந்த பவளப்பாறைகள், பாசிகள் இதெல்லாம் உருவாகிறதுனால இந்த இறால் போன்ற ரொம்ப வணிக அளவில் பயன் தரத்தக்க நிறையா மீன்கள் அங்கே கிடைக்கிது. அப்போ பொதுவாகவே இந்த இழுவலை மீன்பிடி முறையை தமிழ்நாட்டு மீனவர்கள் 1960களில் அந்த நார்வேக்காரர்களுடைய திட்டத்தில் தான் அதை கொண்டு வர்றாங்க. நார்வே அரசினுடைய நார்வேஜியன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின்படி இந்த இழுவலை மீன்பிடி முறை, ஒரு பெரிய ராட்சத வலை இருக்கும். அந்த வலையினுடைய கீழ்ப்பகுதியில் எடை இருக்கும், இரும்பு குண்டுகளோ அல்லது அது அலுமினியம், மேல் பகுதியில் மிதவை இருக்கும். அப்போ அது 2 படகுகள் சேர்ந்து ரெட்டமடி இழுத்துட்டு போகிற ஒரு முறை கூட இருக்குது. இன்றைக்கி அப்படிலாம் வந்துருச்சு. அப்போ அந்த ட்ரால் நெட் ஃபிஷிங், பாட்டம் ட்ரால் ஃபிஷிங்னு சொல்கிறாங்க. அப்போ அது போன்ற இழுவலை மீன்பிடி முறை தமிழகத்தில் 1960களில் 70களில் வீரியம் கொண்டு அது ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள், இந்த பாக்கு நீரிணை பகுதி இந்திய நாட்டு மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இலங்கை நாட்டு மீனவர்களுடைய மீன்பிடி முறை என்பது ஒரு பாரம்பரிய மீன்பிடி முறையாக பெரும்பாலும் இருக்கிறது. பாரம்பரிய மீன்பிடி முறைனா எப்படின்னா, அந்த பட்டி வலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கடலுக்குள்ளே போயிட்டு அப்படியே வலையை வச்சு ஒரு பட்டி மாதிரி, ஆட்டுப்பட்டி மாதிரி ஒரு பட்டியை அடைச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ மீன் ஒரு பாதையில் போய் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சுற்றி சுற்றி வரும், வெளியே வர முடியாது. அடுத்த நாள் போயிட்டு தேவையான மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது பட்டி வலை. சில வலைகளை கடலில் கொண்டு போய் முந்தைய நாள் இரவோ பகல்லையோ போட்டு வந்துடுவாங்க. அடுத்து சில மணி நேரங்கள் கழித்து அல்லது ஒரு நாள் கழித்து போய் எடுக்கும்போது அதில் இருக்கிற மீனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கூண்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு நாரில் செஞ்ச கூண்டோ அல்லது ஒரு அலுமினிய இதுகளில் செஞ்ச சில கூண்டுகள் இருக்குது. அந்த கூண்டுகளை மீன் மண்டைகளை அது இதை போட்டு வச்சுருவாங்க, தீனி. அப்போ மீன்கள் அந்த கூண்டுக்கு உள்ளே போய் நுழைஞ்சு மாட்டிக்கணும். அப்போ மீன்பிடி முறை என்பது இயற்கை வளத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராத வகையில் பாரம்பரிய மீன்பிடி முறைகளை தொட்டு அந்த ஈழத்தமிழ் மீனவர்கள் பார்த்துக்கிட்டு வரோம். எந்த மீனை நாம் குறி வைத்து போகிறோமோ அந்த மீன்கள் மட்டும்தான் பிடிபடும். ஆமாம். அப்போ மீன் குஞ்சுகள், பவளப்பாறைகள், அடியில் உள்ள அந்த கடல் வளங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வராது. அது உண்மையிலேயே இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் மீன்பிடி சிக்கல் ஏன் வருதுன்னா, 1983 இலங்கையில் உள்நாட்டு போர் உருவாகுது. தமிழீழ விடுதலை புலிகள் தனிநாடு கேட்டு விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த இலங்கை தீவினுடைய 1/3 பங்கு நிலப்பகுதியும் 2 பங்கு கடற்பகுதியும் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கடலில் பெரிய அளவில் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. உலகளாவிய அளவில்
நம்ம அறிஞர் பெருமக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கூட சொல்லுவாங்க, சோழர்கள் வந்து இந்த இந்திய பெருங்கடலில் பெரிய கடலாதிக்கம் செலுத்திய பின்பு மிகப்பெரிய கடலாதிக்கத்தை செலுத்தியவர்கள் விடுதலை புலிகள் தான். ஏன்னா வந்து அந்த உலகை ஆள்பவன் எப்பொழுதுமே கடலை ஆள்பவன் தான் உலகை ஆள முடியும். அப்போ கடலில் வந்து எவன் ஆதிக்கம் செலுத்துகிறானோ, கடலில் எவன் அதிகாரம் செலுத்துகிறானோ, கடலில் பெரும்பகுதியை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானோ அவனால் உலகத்தை ஆள முடியும். அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஜியோ பாலிட்டிக்ஸ். ஆமாம், புவிசார் அரசியல். புவிசார் அரசியல். அப்போ அந்த அடிப்படையில் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் பெரும் கடல் பகுதி இருக்குது. அப்போ அந்த கடல் பகுதிக்கு விடுதலை புலிகளுடைய அந்த நீண்ட நெடி அந்த விடுதலை போராட்டத்திற்கு ஒரு காப்பு அரண்களாக இந்த தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இருக்கிறார்கள் என்பது இலங்கை அரசுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு அரண்களாக இருக்கான், உதவியாக இருக்கான், அவர்கள் வந்து தப்பித்து வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் அளிக்கப்படுகிறது, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பண்டங்கள், அந்த விடுதலை போராட்டத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த கடல் வழியாக இந்த கடலோடிகள் மூலமாக தான் அங்கே போகுது. நம்ம அந்த பகுதியெல்லாம் அடைச்சி வச்சுருக்கோம், நிலப்பகுதியெல்லாம் அந்த பக்கம் வவுடியாக ஒட்டி நம்ம அடைச்சிட்டோம். அந்த கடல் எல்லைகளில் தொலைதூர கடலுக்கு வேற எங்கேயும் போக முடியாது. அருகாமையில் உள்ள வந்து நிலப்பகுதி என்பது இந்திய நிலப்பகுதி தான். இந்திய நிலப்பகுதி வந்து ஒரு தமிழர் நிலப்பகுதியாக இருக்கிறது. அப்போ பழவேற்காடுலேருந்து நீரோடி வரையிலான இந்த 1076 நீள அந்த கடற்கரை பகுதிக்கு எந்த கடற்கரை பகுதியில் வந்து போனாலும் அங்கே ஏதோ ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கடலோடி சிற்றூர் இருக்கும். அந்த சிற்றூரில் வந்து இது போன்ற அந்த விடுதலை போராளிகளோ அல்லது வந்து ஏதிலிகளோ வரும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வரவேற்பு அளிக்கப்படுது அல்லது உதவி செய்யப்படுது. அப்போ இந்த தனிநாடு கேட்டு தமிழீழம் கேட்டு போராடுகின்ற போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள்னு ஒரு கோபம் வருது இலங்கை அரசு. அப்போ அவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி மீன் பிடிக்க போகிறனாலே அந்த எல்லையை தாண்டினால இதில் 1974-76 கச்சதீவு ஒப்பந்தமும் எல்லாரும் அறிந்த ஒன்று. அப்போ கச்சதீவை இந்தியா தாரை பார்த்தது. அப்போ அதற்கு பின்பு எல்லைகள் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் எல்லை தாண்டி வந்து கச்சதீவை தாண்டி மீன் பிடிக்க போகிறது உண்டு. அப்படி போகிற இடங்களில் சடன்னு எடுத்து சுட்டுறது, ஏதோ வந்து ஒரு காக்கை குருவிகளை சுட்டுக்கொள்வது மாதிரி சுட்டுக்கொள்வதே தங்களது வாடிக்கையாக வைத்தார்கள். நூற்றுக்கணக்கில் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் 1980களில் தொடங்கி இன்றளவும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டுவது தவறு தானங்க ஐயா? எல்லை தாண்டுவது தவறு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லை தாண்டுகின்ற, அதாவது தனது வாழ்வியல் தேவைகளுக்காக தனது வயிற்றுப்பாட்டுக்காக கடலோடுகின்ற ஒரு மீனவன் எல்லை தாண்டி சென்றால் அவனை சுட்டுக் கொள்ளலாம் என்று உலகத்தினுடைய எந்த சட்டமே கிடையாது. அது வந்து இது வந்து ஒரு மனிதநேயமற்ற, இரக்கமற்ற, பன்னாட்டு சட்டங்களை மதிக்காத, மனித உரிமைகளை மதிக்காத ஒரு இனப்படுகொலைன்னு இதை சொல்ல முடியும். எல்லாருமே இலங்கையில் நடந்தது, ஈழத்தில் நடந்தது, இறுதிப்போரில் நடந்தது, முள்ளிவாய்க்கால் நடந்தது மட்டுமே இனப்படுகொலைன்னு கருதும். ஒரு சத்தமில்லாமல் வந்து படிப்படியாக வந்து ஒரு இனப்படுகொலை, தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கடலோடிகள் வந்து இந்த நீண்ட நடி 1983 40 ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் வாழ்கின்ற, இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்ற, இந்தியாவினுடைய குடிமக்கள் என கருதப்படுகின்ற தமிழ்நாட்டு கடலோடிகள் வந்து நூற்றுக்கணக்கில் வந்து இனப்படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பன்னாட்டு சட்டங்களின்படி நீதி கேட்க வேண்டிய இந்திய அரசு இதை வந்து கண்மூடி வாய் புத்தி வந்து இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தினந்தோறும் கைதுகள் நடக்கின்றது, தினந்தோறும் சித்திரவதைகள் நடக்கிறது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, வலைகளும் மீன்பிடி உபகரணங்களும் சேதப்படுத்தப்படுகின்றது, சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், படகுகளை முட்டி மூதி கடலுக்குள் வந்து அமிழ்த்தி கொலை செய்யப்படுகிறார்கள், கைது செய்யப்படுபவர்கள் சிறைச்சாலைகள் அடைக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலைகள் மனித உரிமைகள் முற்றுமுழுக்க கேள்விக்குறியாகி வந்து உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, தூய்மையான வந்து ஒரு வாழ்வின்றி, ஒரு நெருக்கடிக்குள்ளான ஒரு நிலையில் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம், அந்த நீர்கொழும்பு, அனுராதபுரம், இது போன்ற பல்வேறு சிறைச்சாலைகளில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். சிறைப்பிடிக்கப்படுகிற படகுகளும் அங்கே ஏலம் போடுறாங்க. அபராதம் விதிக்கப்படுகிறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். அபராதத்தோடு சேர்த்து 6 மாதம் ஓராண்டு தண்டனையும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தண்டனைக்கு உள்ளாகி வந்து இன்றளவு வந்து நிறைய 50, 60, 70க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு கடலோடிகள் வந்து இன்றைக்கி வந்து இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் கிடக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு பக்கம் இலங்கை அரசினுடைய மனித உரிமை மீறல்கள். இப்போ வேற ஒரு நாடாக இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இன்றைக்கி நெதர்லாந்தினுடைய ஹேக்கில் உலக நீதிமன்றம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, ICJ. இப்போ ஒரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை குறித்து ஒரு நாடு தான் போய் வழக்கு தொடுக்க முடியும், ஒரு தனிநபரோ ஒரு தனிப்பட்ட அமைப்பை தொடுக்க முடியாது. ஏன்னா இது 2 நாட்டுக்கு இடையில இருக்குது. அப்போ இந்திய அரசு சரி எல்லை தாண்டுதலுக்காக என் தேசத்து குடிமக்கள் இவ்வளவு பேரை வந்து இந்த இலங்கை அரசு சுட்டு கொலை செய்திருக்கிறது, எல்லை தாண்டினார்கள் என்று கூறி வந்து இவ்வளவு வந்து எங்களது மக்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சுட்டு கொல்லப்பட்ட ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் இந்திய பணத்தில் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்.
அவர்களுக்கு இந்தந்த நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். இலங்கை அரசுக்கு எதிராக நாங்கள் தொடுத்திருக்கின்ற இந்த வழக்கை உலக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இலங்கை மீது இந்தந்த தடைகளை விதித்து அல்லது இந்தந்த நிபந்தனைகளை விதித்து இதன் அடிப்படையில் எங்களுக்கு நீதி பெற்று தரணும்னு இந்திய அரசே போய் கேட்டிருக்கணும். அப்போ மக்கள் கேட்க முடியாது. அப்போ உலக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதி பெறக்கூடிய அளவிலான ஒரு சட்ட சிக்கலான ஒரு விஷயந்தான் இந்த பிரச்சனைங்கிறது. அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாயிருக்கிறார்கள், மிகப்பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார இழப்புக்காக ஆளாயிருக்கிறார்கள். இதே போன்ற சம்பவங்கள் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த சில மீனவர்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த நாட்டு அரசு அந்நிய நாட்டு கப்பலை வழிமறித்து இத்தாலி கடற்படை வீரர்கள் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் அவங்க எல்லாம் வலுவானவங்க, அவங்க தங்களுடைய செல்வாக்குகளெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட உடனடியாக அந்த கேரளா அந்த இனப்பற்றோடு மலையாளிகள் அதில் உறுதியாக நின்றார்கள். அவருக்கான தீர்வை பெற்றாங்க. நீங்கள் குஜராத்திலேருந்து மீன் பிடிக்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போகிறாங்க. பாகிஸ்தான் கடற்படை அவங்கள ஒரே ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. உடனடியாக கண்டனம், உடனடி நடவடிக்கை, உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இவ்வளவு கொடிய பாகிஸ்தான் அரசு கூட இந்தியாவிலிருந்து குஜராத் போன்ற கடற்பகுதிகளிலிருந்து எல்லை தாண்டி செல்கின்ற இந்திய மீனவர்களை இவ்வளோ கொடூரமாக நடத்துறது கிடையாது. இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, 2009 இறுதிப் போர் முடிஞ்சிருச்சு, உள்நாட்டு போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிரிட்ஜோவை ஏன் படுகொலை செஞ்சாங்க? இந்த ராஜ்குமார்னு ஒரு மீனவரை ஏன் படுகொலை செஞ்சாங்க? படுகொலை செய்ய வேண்டிய அளவுக்கு என்ன தேவை இருக்கிறது? இது குறித்து இந்திய அரசு என்றைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கா? நீங்கள் எப்படி சுட்டுக்கொள்ளலாம்? சுட்டுக்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம்? ஆயுதமானிகளாக தங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக மீன் பிடிக்க வருகின்றவர்களை ஒரு கடலில் போய் ஒரு வலையை போட்டு மீன் பிடிக்க போகிறோன்னா என் கையில் துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக எடுத்து சுட்டுக்கொள்றதுங்கிறது எவ்வளவு கொடுமையானது. உலகத்தில் எவனாச்சும் இதை செய்வானா? இத்தனைக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவன்ட்டு ஆயுதமும் இல்லை. எங்கள்கிட்ட மீன்பிடி உபகரணத்தை தவிர எதுவும் இல்லையே. மீன் பிடிக்க போகிறதுக்கான வலைகளை தவிர மற்ற படகை தவிர எங்கள்கிட்ட வேறு என்ன இருக்குது? நாங்கள் நிராயுதபாணிகளாக போகிறோம். நீங்கள் பார்க்க நீரிணை பகுதிகளில் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, கடல் வளமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நாசகர ஆலைகளை கட்டுறீங்க, ஆலை கழிவுகளை கட்டுறீங்க. அப்படியே கன்னியாகுமரியில் தொடங்கி பல்வேறு இந்த கடலும் கடற்கரையும் கடலோடிகளுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவோனுக்கே நிலம் சொந்தம், வனம் வனப்பழங்குடிகளுக்கு தான் சொந்தம், கடலும் கடற்கரையும் கடலோடிகளுக்கு தான் சொல்லுவாங்க. நீ கடலும் கடற்கரையும் கடலோடிகள் இழந்துட்டாங்க. நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் போனீங்கன்னா எவ்வளவோ நச்சு ஆலைகள் இருக்குது. அந்த பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையம், ஸ்டெர்லைட் ஆலை, தொடர்ச்சி ஆலைகளை கட்டிட்டீங்க. கடற்கரையிலேருந்து அந்த மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். ஒரு கடல் பழங்குடிகள் அவங்க. அப்போ அவங்கள வெளியேற்றிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்கும் போது கடல் வளமே இல்லை. அந்த கடலை நம்பி வாழ்கின்ற மக்கள், அந்த கடல் தான் தங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கு ஏதோ ஒரு வளத்தை கொடுக்குது. அது இல்லாத நிலையில் அவங்க கூடுதலாக போகிறாங்க. அது கூட திட்டமிட்டு போகிறது கிடையாது, குற்றமாக அதை செய்கிறது கிடையாது. இது பாரம்பரியமாக தொன்று தொட்டு ஆயிரம் ஆண்டுகளாக இயல்புலேயே இந்த இலங்கை இந்திய இந்த 2 கடற்பகுதிகளில் எல்லை தாண்டுதல் என்பதும் மீன் பிடித்தல் என்பதும் போக்குவரத்து என்பது இயல்பாகத்தான் இருந்துச்சு. நீங்கள் இன்றைக்கி தான் கச்சத்தீவை கொடுத்துருக்கீங்க. கச்சத்தீவு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஒரு பெரிய ஒரு 2 நாட்டு உறவுகளும் சந்திக்கின்ற ஒரு பாலம் இல்லையா? ஒரு மன்னார் போன்ற, யாழ்ப்பாணம் போன்ற, நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் இருந்து வருகின்ற தமிழீழ மக்களும், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் சொல்கின்ற தமிழ்நாட்டு மக்களும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரு தாய் மக்களாக அன்பை பரிமாறி, உணவை பரிமாறி, கொடுக்கல் வாங்கல் செய்து, பெண் கொடுத்து பெண் எடுத்து, இப்படிப்பட்ட உறவுகளுடைய ஒரு மையமாக இருந்த இடம் தானே கச்சத்தீவு. நீங்கள் எல்லைகள் உங்களுக்கு தான் எல்லைகள், எங்களுக்கு எல்லைகள் தொல்லைகளாக தானே இருக்குது. அப்போ இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி எல்லைன்னு பிரிச்சுட்டீங்க. நீங்கள் அங்கே போகாதீங்க. அவன் இயல்பாக மீன் பிடிக்க போகிறான். அப்போ அவனை எடுத்து இலங்கை அரசு சுட்டு கொள்ளுது. அப்போ இன்றைக்கு நிலவரம் அப்படித்தான் இருக்குது. பாதிக்கப்பட்டது இப்போ கேரளாவிலையும் பாதிக்கப்படுகிறார்கள் மீனவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இருவருமே இந்தியர்கள். ஆனால் கேரளா மீனவர்களுக்கு ஒரு மாதிரி நீதியும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு மாதிரி நீதியும் வழங்கப்படுவதற்கான காரணம் பாரபட்சம் என்ன? அந்த பாரபட்சம் தமிழர்கள் மீதான ஒரு இன வெறுப்புன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இலங்கை தீவில் தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அவர்கள் ஒரு தனிநாடு கேட்கிறார்கள். அப்படி ஒரு தனிநாடு பூமிப்பந்தில் தமிழனுக்கு உருவாகிவிடக்கூடாது என்பதில் சிங்கள பௌத்த பேரினவாத இலங்கை அரசை காட்டிலும் இந்திய இந்த பிராமணிய இந்த அரசு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்படி உருவாகிடக்கூடாது, அதை தடுத்தே ஆகணும், அதை அழிச்சே ஆகணுங்கிறது இவங்க அவங்களுடைய பகடைக்காய்களாக போராளிகளை
அடியாட்களாக கூலிப்படைகளாக பயன்படுத்தலாம்னு திட்டமிட்டு இலங்கை அரசை மிரட்டுவதற்காக அன்றைக்கு அந்த ஜெயவர்தனா என்ற அதிபர் இருக்கும்போது அவர் சற்று அமெரிக்க சார்புடைய நபராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் திரிகோணமலை போன்ற பெரும் துறைமுகங்களை அமெரிக்கா போன்றவங்களுக்கு கொடுத்து விட்டால் தெற்காசிய இந்த பகுதிகளில் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரலாம், இந்தியாவினுடைய எதிரிகளுடைய கை மேலோங்கலாம் என்பதற்காக இலங்கை அரசை மிரட்டுவதற்கு இந்த தமிழ் போராளிகளை பயன்படுத்தலாம்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியில் பல்வேறு போராளி இயக்கங்கள் பலியானாலும் தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும் அதில் பலியாகாமல் தங்களுடைய லட்சியத்தில் இலக்கில் உறுதியாக நின்ற காரணத்தினால் இந்திய அரசு பதறி போய் பல்வேறு சித்து விளையாட்டுகளை செஞ்சு, பல கோல்மால்களை செஞ்சு, பல பித்தலாட்டங்களை செய்து இந்திய அமைதிப்படை என்ற ஒரு படையை அனுப்பி வைத்து அந்த மக்களை கொன்று குவித்து கடைசியில் இறுதிப் போரிலையும் இவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு இவர்களே உடந்தையாக இருந்து எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போ தமிழர்கள் மீதான இன வெறுப்பை நம்ம இதிலிருந்தே வந்து புரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மீனவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட அனுசரணையாக இருக்கார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள். நாங்கள் வந்ததுக்கு முன்பதாக ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்கள், சுட்டு கொலை செய்யப்பட மாட்டார்கள், இதுதான் கடைசி மரணமாக இருக்கும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே 2014 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இலங்கையில். அப்போ மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. போதைப்பொருள் கடத்தினாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தமிழ்நாடே கொந்தளிச்சு ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. கடைசியில் நடுவண் அரசு தலையிட்டு அன்றைக்கு இருந்த ராஜபக்சே கிட்ட பேசி அவர்கள் விடுவிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய போராட்டங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தமிழ்நாட்டு மக்களும் கடலோடிகள் நடத்திய மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டத்துக்கு அந்த வெற்றி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி பிரிட்சோ படுகொலை செய்யப்படுறார். இந்த மட்டைப்பந்தாட்ட இந்த கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றால் அந்த கோவத்தை இலங்கையினுடைய அந்த கடற்படை தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது தான் காட்டுவாங்க. அப்படி ஒரு 4 பேர் கொல்லப்பட்டாங்க. கழுத்தில் சுருக்குலாம் போட்டு நடுக்கடலில் சுருக்க வச்சு தூக்கி சுட்டு கொலை செஞ்சு சித்திரவதை செஞ்சு உப்பை தின்ன சொல்கிறது, பிடிச்சி வச்சு ஒரு படகுல உட்கார வச்சுக்கிறது, உப்பை எடுத்து தின்னு அப்படின்னு சொல்கிறது, பச்சை மீனை தின்ன சொல்கிறது, தகப்பனையும் மகனையும் ஒரே நேரத்தில் நிர்வாணப்படுத்தி ரொம்ப அசிங்கமாக நடக்க சொல்லி சித்திரவதை செய்கிறது, இப்படிலாம் மிகப்பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கும் போது இதற்கு ஒரே ஒரு தீர்வு கச்சத்தீவு தான், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் இப்போ கொஞ்ச காலமாக ஒலிக்குதே. அதற்கு ஒரு உண்மையிலே கச்சத்தீவு மீட்டால் இது இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிட்டும். வரலாற்று அடிப்படையில் கச்சத்தீவு என்பது தமிழ்நாட்டோடு இணைந்திருந்த ஒரு பகுதி என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. அது உண்மையும் கூட. சேதுபதி அரசர் காலத்திலிருந்து இந்த மண்டபம் மரைக்காயர் காலத்திலிருந்து எமது தமிழ்நாட்டு உறவுகள் அங்கு சென்று அந்த அந்தோனியார் ஆலயத்தை கட்டினது சினிக்குப்பன் பட்டங்கட்டிங்கிற ஒருத்தர் தான் போய் அங்கே அந்த அந்தோனியார் ஆலயத்தை கட்டுறார். எங்கன்னா கச்சத்தீவில். அதுக்கு பின்னாடி அந்த ஓலக்குடாவை சேர்ந்த அந்தோணி பிள்ளைன்னு ஒருத்தர் தான் போய் அந்த கச்சத்தீவை அந்த ஆலயத்தை பராமரிக்கிறார். அப்போ ஆலயம் கட்டப்பட்டதுலேருந்து கச்சத்தீவில் இருக்கிற அந்த காலத்தில் இருந்த அவுரின்னு சொல்லுவாங்க, அந்த சாயை வேர் எடுக்கணும், அதற்கான குத்தகை எடுத்ததுலேருந்து அன்னைக்கு சேதுபதி அரசர் காலத்திலேருந்து பிற்காலங்களில் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இப்போ நமக்கு விவரம் தெரியவே அந்த ராமேஸ்வரத்தில் இருக்க வேர்க்கோட்டு பங்கில் இருக்கிற அந்த கிறித்தவ தேவாலயங்கள் பட்டியல்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு வரைபடம் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல இந்த ஆலயம், அந்த இடத்துல இந்த ஆலயம். அதில் கச்சத்தீவு ஆலயம் இருக்கும். கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட பின்னாடி கூட இருந்துச்சு. ராமேஸ்வரம் வேர்க்கோட்டு பங்குனுடைய அந்த பங்கில் உள்ள ஆலயங்களின் பட்டியலில் கச்சத்தீவு ஆலயம் இருந்துச்சு. அது ஒரு காலத்தில் தங்கச்சி மடம் பக்கில் இருந்துச்சு. அப்போ தங்கச்சி மடத்தில் இருக்கிற சாமியார் தான் அங்கே போய் வழிபாடு பூசை வைக்கணும். அப்போ அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது நெடுந்தீவுல இருந்து பண்ணுறாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பார்த்தாலும் இன்றைக்கி அதை இந்திய அரசுக்கு உடமையான இடம் மீட்கப்படணும்னு சொல்கிறாங்க. இலங்கை அரசுக்கு உடமையான இடம் தான், அது இலங்கைக்கு கொடுத்தாச்சு, கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் என்ன சொல்கிறோம்னா, கச்சத்தீவு என்பது இந்த 2 நாட்டுக்குமே உடமையானது கிடையாது, 2 நாட்டு மீனவர்களுக்கு உடமையானதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது 2 நாட்டு மீனவர்களுமே அன்னைக்கு 1974 அந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்குவதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் உரிமை உண்டுன்னு தான் சொல்லப்பட்டுருச்சு. 76 ஒரு கடித போக்குவரத்து மூலமாக அதை நீக்கிடுறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, 2 நாட்டு மீனவர்களுமே அங்கே போகட்டு, ஓய்வு எடுக்கட்டு, பன்னாட்டு சட்டங்களின்படி 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களின்படி அதை சரி செய்யலாம். ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் கூட கச்சத்தீவை மீட்டு எடுத்து விட்டாலே இந்த மீன்பிடி சிக்கலுக்கு தீர்வு கண்டு விடலாம்னு சொல்கிறது நிறைய நம்ம சமவெளி பகுதிகளில் அரசியல் செய்கின்ற மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு கூட அது தெரியாமல் பேசுகிறாங்க. கச்சத்தீவு மீட்பு மட்டுமே இந்த பாக்குநீரிணையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மீன்பிடி சிக்கலுக்கு அல்லது தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதலுக்கு தீர்வாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை.
அப்படியா? ஆமாம், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கச்சதீவை தாண்டியும் அந்த கடல் எல்லை, அந்த கடல் வளம்ங்கிறது இருக்குது. அப்போ அந்த கடல் வளம்ங்கிறது வந்து கச்சதீவுக்கு உட்பக்கமாக நிற்கிறது கிடையாது. நமது மீனவர்கள் கச்சதீவை தாண்டியும் செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறது. வாழ்வியல் தேவைகளுக்காக அவங்க ரொம்ப தொலைதூரங்களுக்கு ஓடத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கி ஆழ்கடல் மீன்பிடி முறை அப்படி இப்படிலாம் நிறைய அறிமுகப்படுத்தினாலும் சொல்ல வேறு வழி இல்லாமல் அங்கேயே போக வேண்டியிருக்கு. அப்போ கச்சதீவு மீட்பே முற்றுமுழுக்க தீர்வுன்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது. ஆனால் அதில் ஒரு கூறுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன அம்சம், ஒரு உரிமை பெற்றது மாதிரி அதை சொல்லலாம். இவர்கள் திரும்ப பெறுவார்கள், திரும்ப பெறப்போவதை போன்று தோற்றம்லாம் காட்டுவாங்க. டெல்லியில் இருந்துட்டு அப்படி சொல்லுவாங்க, கொழும்புக்கெல்லாம் போவாங்க, சில பாஜக தலைவர்கள் இது குறித்து கருத்துக்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லை தாண்டுவது அப்படின்னு பேசும்போது அந்த எல்லை தாண்ட விடாமல் நம்முடைய மீனவர்களை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது அவர்களை பராமரிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய கடலோர காவல்படையோ அல்லது கப்பற்படையோ ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டு மீனவர்களை காக்கின்ற விதத்தில் அல்லது பாதுகாப்பளிக்கின்ற விதத்தில் ஒரு நடவடிக்கை கூட இந்தியாவினுடைய கடலோர காவல்படையோ இந்திய கடற்படையோ எடுத்ததே கிடையாது. எனில் இது போன்ற இந்திய அரசு இயந்திரங்கள் எதற்காக? தமிழ்நாட்டு மீனவர்களை துரத்துறதுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து கண்காணிப்பதற்கு அல்லது தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து அடக்கி வைப்பதற்கு இருக்கே தவிர இந்த வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை அரச படைகளை எக்காலத்தில் வந்து இந்தியாவினுடைய கடற்படை வந்து கண்டித்தது கிடையாது, நடவடிக்கை எடுத்தது கிடையாது. தான் உண்மையான நிலவரம். அது அவங்களுக்குள்ள அரசியல் உறவுகள் அல்லது நட்புறவுகள், நட்பு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நட்பு நாடு என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய நாடு உங்கள் நாட்டு குடிமக்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்வது, சித்திரவதை செய்வது, கொடுமைப்படுத்துவது, வழக்கு தொடுப்பது, சிறையில் அடைப்பது, படகுகளை பறிமுதல் செய்வது, பெரிய அபராதங்களை விதிப்பது, சொல்லக்கூடாத துன்பங்களுக்கு ஆளாக்குவது, மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் தெற்காசிய பிராந்தியத்துடைய மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்கிறதுக்கே வந்து உங்களை கேட்காம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் உங்களுடைய அனுசரணை இல்லாமல், உங்களுடைய ஆதரவு இல்லாமல், நீங்கள் பச்சை கொடி காட்டாமல் இது நடக்குமா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கிறாங்கல்ல. அப்போ உங்களுடைய கூற்றின் அடிப்படையில் நான் சுருக்கமாக சொல்வதென்றால் தமிழக மீனவர்களுடைய படுகொலையில் இந்தியாவின் பங்கும் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? இந்தியாவினுடைய பங்கு என்பதை இது வந்து ஒரு வகையான மறைமுக செயல்பாடுன்னு சொல்லலாம். எப்படி ஒத்துழைப்பு இந்தியா வந்து இதில் இருக்கமா இருந்துச்சுன்னா இந்த செயலை நடக்காது. இந்தியாவை பொறுத்தவரையில் இதை கண்டு காணாமல் விடுகின்ற ஒரு போக்கு இருக்குது. தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வஞ்சனைக்கு உள்ளாகி வேதனையோடு தான் நிற்கிறாங்க. இவங்க அங்கங்கே பிடிச்சி ஏமாற்றி கூட்டங்கள் போடுவது, அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறது, கொழும்புக்கு கூட்டிகிட்டு போகிறது, அல்லது இங்கே தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள், டெல்லியினுடைய அதிகாரிகள் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செயல்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இந்த நோய்க்கான காரணம் என்னங்கிறதே கண்டறிய மாட்டேங்கிறாங்கல்ல. இன்றைக்கி போருக்கு பின்னாடி இலங்கை மீனவர் நம்ம எல்லா தரப்புல இருந்து நம்ம பேசத்தான் செய்கிறோம். ஒரு தரப்பினுடைய நீதியை மட்டுமே பேசலை, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நீதியை மட்டுமே பேசலை. இலங்கை தமிழர்கள் இந்த போருக்கு பின்னாடி மீன்பிடிக்க வந்திருக்காங்க. இந்த பெரிய வந்து பேர் அழிவுக்கு பின்னர் தமிழீழத்தைச் சேர்ந்த, குறிப்பாக யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த தமிழீழ மீனவர்கள் கடலுக்கு வர்றாங்க. 4 பேர் ஒரு சிறிய படகுல, இந்த ஃபைவர் படகுன்னு சொல்லுவாங்க, செயற்கை நாரிலை படகு, அந்த படகுல ஏறி 4 பேர் உட்கார்றாங்கன்னா அதில் 2 பேருக்கு ஒருத்தர் கை இருக்காது, ஒருத்தர் கால் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் போர்னால் பாதிக்கப்பட்டவங்க. அன்றைய வயிற்றுப்பாட்டுக்காக இன்றைக்கி கடலுக்கு போனால் ஒரு 100 ரூபா கிடைக்கும், ஒரு 200 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட, ஒரு எதிர்பார்ப்போடு வந்து மாற்றுத்திறனாளிகளாய் மாறிப்போனவர்கள், கைகால்களை இழந்தவர்கள் கூட இன்னைக்கு கடலுக்கு போகிற அளவுக்கு அங்கே நிலைமைகள் மாறி இருக்கு. ஏழைபாளைகள் தான் அங்கே பெரிய வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய இந்த மீன்பிடி முறைகளால் தாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதா வந்து அவங்க வந்து வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டே தமிழ்நாட்டு மீனவர்களை எதிரியாக்கி விடுகின்ற வேலையை சிங்கள அரசும் டக்ளஸ் தேவானந்தா போன்ற தலைவர்களும் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. உங்களுடைய துன்பங்களுக்கு, அதாவது எப்படின்னா 2 தமிழர்களும் மோத விடுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ துன்பப்படுறது, துயரப்படுறது, வேதனைப்படுறதுக்கு இதுக்கு எதுக்குமே இலங்கை அரசு காரணமே கிடையாது. இறுதி போரில் நாங்கள்லாம் அவங்கள எதுவுமே செய்யலை. நாங்கள் உங்களை அப்படியே வாரி அணைச்சி முத்தமலை பொழிஞ்சு உங்களை வந்து அப்படியே பாலாறும் தேனாறு ஓடுகின்ற ஒரு சோசலிச பூமி மாதிரி இலங்கையில் வச்சுருக்கோம். உங்களுடைய துன்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் வந்து இந்திய மீனவர்கள் தான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அவன் அந்த பக்கம் இருந்து அப்படியே புத்தளத்தை தாண்டி மன்னார் வரைக்கும் அப்படியே வந்துட்டான். கல்பட்டி, புத்தளம்னு இந்த பக்கம் தென்பகுதியில் இருக்குது. அப்படியே நீர்கொழும்பு அந்த பகுதியிலேருந்து அப்படியே கடந்து வந்தாங்கன்னா கல்பட்டி புத்தளத்தையெல்லாம் தாண்டி அப்படியே மன்னார் பக்கம் வரைக்கும் நெருக்கி அடித்து தமிழில் கடற்பகுதியில் அவங்க பேர் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சிங்களர்கள். அந்த பக்கம் அப்படியே வந்து
அந்த மட்டக்களப்பு திருகோணமலை பகுதிகளில் அப்படியே சுற்றி அப்படியே வந்து முல்லைத்தீவு வரைக்குமே வந்துட்டாங்க. அந்த கடற்பகுதிகளுடைய ஆதிக்கத்தை சொல்கிறேன். ஆசிய அளவில் மீன்பிடி முறை, அதாவது ஆழ்கடல் மீன்பிடி முறைன்னு சொல்லுவாங்க, டீப் சி ஃபிஷிங், அதில் இலங்கை மீனவர்கள் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஆனால் அது சிங்களர்கள் அனைவருமே. ஆனால் தமிழ் மீனவர்களை அவன் ஊக்குவிக்கிறது கிடையாது. அவன் தமிழ் மீனவர்களை இந்த ரொம்ப கொடுமையான இந்த வாழ்க்கை சூழலை சிக்க வச்சு தமிழ்நாட்டு மீனவர்களோட மோத விட்டுக்கிட்டு இருக்கான். இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு தமிழ் மீனவர்களும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு சாக வேண்டும். இரு நாட்டு அரசுகளுமே என்ன வந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான வந்து ஒரு திட்டத்தில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது இந்த மீன்பிடி சிக்கலுக்கான தீர்வுகளை தேடல் அப்படின்னு சொல்கிறோம். தீர்வுகள் என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போ தீர்வுகள் உலகளாவிய அளவில் இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் அல்லது பால்டிக் கடல் பகுதிகளில் இப்படி பல நாடுகளில் வந்து பல தீர்வுகள் வந்து கிடைச்சிருக்கு. தீர்வுகள் கிடைக்காமலாம் கிடையாது. ஒரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு மீன்பிடி சிக்கல் வரும் பொழுது அதை எவ்வாறு தீர்த்து கொள்வது? அப்போ குத்தகை முறைன்னு இருக்குது. குறிப்பிட்ட காலம் இந்த மீனவர்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம்னு சொல்லலாம். அல்லது குறிப்பிட்ட மீன்பிடி முறைகளை மட்டுமே வந்து குறிப்பிட்ட பகுதியில் அறிமுகப்படுத்துவது. இந்த பாக்கு நீரிணை கடற்பகுதியில் இனிமேல் நாங்கள் இழுவலை மீன்பிடி முறைகளை முற்றுமுழுக்காக தடை செய்கிறோம். இரு நாட்டு மீனவர்களும் பாரம்பரிய மீன்பிடி முறைகளை பின்பற்றி இரு நாட்டு மீனவர்களுமே பரஸ்பர முறையில் எல்லைகளை தாண்டி கூட வந்து மீன் பிடித்து கொள்ளலாம். ஒரு வந்து இலங்கை பகுதியைச் சேர்ந்த தமிழீழ பகுதியைச் சேர்ந்த ஒரு தமிழீழ மீனவன் எல்லை தாண்டி வந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதி கோடியாக்கரை வரைக்கும் வந்து மீன் பிடிக்கலாம். இந்த பகுதி மீனவர்கள் அங்கே போய் மீன் பிடிக்கலாம். ஆனால் இரண்டு நாட்டு மீனவர்களுமே நாசகர மீன்பிடி வழிமுறைகளை, ராட்சத வலைகளை பயன்படுத்துகின்ற வழிமுறைகளை அல்லது சுற்றுச்சூழலுக்கு கடல் வளத்துக்கு பாதிப்பு விளைவிக்கின்ற மீன்பிடி முறைகளை கை கொள்ளக்கூடாது. மற்றபடி இருக்கின்ற அந்த இழுவலை மீன்பிடி முறைகளை ஆழ்கடல் மீன்பிடி முறைகளாக மாற்றி தொலைதூர கடலுக்கு அனுப்பிவிடலாம். அப்போ இரு நாட்டு அரசுகளுடைய மீன்பிடி கொள்கையில் தான் சிக்கலை தவிர இரு நாட்டு மீனவர்கள்ட்டையும் சிக்கல் இல்லை. இரண்டு நாட்டு அரசுகளுடைய தவறான போக்கு. ஒன்று, சிங்கள அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த மனித உரிமை மீறல்கள், இவற்றை கண்டும் காணாமல் தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அதை வாய்வுத்தி மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசு. ரெண்டு நாட்டு அரசுகளுக்கும் இடையிலான உரிய ஒப்பந்தங்களை போட்டு இந்த பாக்கு நீரிணை பகுதியில் ஒரு மீன்பிடி சிக்கலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை தக்க அறிவியலாளர்கள் மூலம் செய்யும் பொழுது இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வளரிய நேயர்களுக்காக நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி.